where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், விரிவான விவரம். விக்னேஷ், நேற்று நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் இதற்கு முன்பாக பிரதீப் குமார், ஜான் என்பவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டனர். அதில் மேற்கொண்டதில தொடர்ந்து ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா, நடிகர் கிருஷ்ணா சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவது. இந்த நிலையில அவரை பிடித்து விசாரணை செய்வதற்காக அவருக்கு சம்மன் நுங்கம்பாக்கம் போலீசார் வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே அவர் உடனடியாக கிருஷ்ணாவை சம்மன் கொடுக்கப்பட்டு முறைப்படி அவரை அழைத்து விசாரணை செய்ய நுங்கம்பாக்கம் போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. விக்னேஷ், திரைத்துறையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருப்பதாக காவலர்கள் சந்தேகிக்கிறார்கள். ஆனந்தன், வேதவள்ளி, இந்த வழக்கு விவரத்தை பார்த்தோம்னு சொன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய பலரிடமும் விசாரணை செய்ய காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. இதற்கு முன்பாக பிரதீப் குமார், ஜான் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை செஞ்சிருக்காங்க. மேலும் கூடுதல் விசாரணைக்காக நீதிமன்ற காவல் எடுத்து விசாரணை செய்ய காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் கிருஷ்ணாவுக்கு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் விசாரணை செய்ய காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்தடுத்து சம்மன் கொடுத்து நேரில் விசாரணை செய்ய காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. முதல் கட்டமாக தற்போது சம்மன் கிருஷ்ணாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, ஆனந்தன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் முக்கிய புள்ளியாக இருந்தது. நடிகர்களை தவிர, திரையுலகத்தை தவிர வேறு யாருக்கேனும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த போதைப் பொருள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு முதல்ல பார்க்கப்படுகிறது. அதை மையமாக வைத்துதான் தற்போது காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கார்கள். எப்படி நடிகர்கள் கையில கிடைக்கிறது, நடிகர்கள் மட்டும் பயன்படுத்துகிறார்களா, மற்ற நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்காரா என்ற கோணத்திலாம் முழுவதுமாக விசாரணையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எனவே கானாநாட்டை சேர்ந்த ஒரு நபரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஜான் என்பவரை கைது செய்திருக்கார்கள். இதுல தொடர்பு யார் இருக்கிறது, மற்ற நபர்கள் இதில் ஈடுபடுகிறார்களா என்பது தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணை முடிவுல தான் முழுமையான விவரம் தெரியும். அந்த அடிப்படையில் விசாரணை அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று அடுத்த கட்டமாக நடிகர் கிருஷ்ணாவை சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இதில் யார் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கையில் போதைப் பொருள் எப்படி கிடைக்கிறது, எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது, இதுல யார் வேற சம்பந்தப்பட்டிருக்காரு, பயன்படுத்தக்கூடிய நபர்கள், விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், எங்கிருந்து இது வருகிறது என்பதுதான் தொடர்ந்து காவல்துறை விசாரணை செய்து வருகிறார்கள். விசாரணை முடிவில் தெரிய வரும். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.